ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 லெவல்ஸ் பார்த்துடலாம் டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு அதிகமான ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்னது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் எங்கே நிற்க போகுது அப்படின்னா 23,800 23,800 லெவல்ஸ் மேலே கிராஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் சூப்பர் புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் இதுக்கப்புறம் நல்ல அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போகலாம். ஸோ அப்படி 23,800 மேலே போகும்போது நம்மளுக்கு லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 நெக்ஸ்ட் டார்கெட். நல்லா கவனிச்சுக்கோங்க. 23,800 தாண்டிச்சு அப்படின்னா 24,000 போகும். 24,000லேருந்து 2400. ஓகே, ஸோ அடுத்த லெவல்ஸ் இது மூணு தான் அப்கமிங் லெவல்ஸ். மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் மார்க்கெட் போய் தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 23,800 டச் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 23,400 அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 23,400 நம்மளோட டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா, இப்போதைக்கு இது போதும். ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய கரெக்ஷன் வந்து பெருசாக இருக்காது கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து ஏற்படும் மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து வச்சுக்கோங்க போதுமான அளவு. ரெசிஸ்டன்ஸு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு சூப்பர் புல்லிஷ் நாளைக்கு 23,800 போகலாம். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.